சாவி வீட்டுக்குள்ளே வந்தால் கரெக்டாக அந்த சாவி ஸ்டாண்டில் மாட்டிடணும். போகும்போது தேடக்கூடாது, வெளியே போகும்போது ஒரு விஷயத்தை தேடக்கூடாது, முன்னாடியே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கணும். ஓகே, இது என்னுடைய ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், த பர்சன் தட் ஐ வாண்ட் டு மேரி வந்தோன்னே சாவி அப்படி உட்டி கடாசிட்டு போகிற பர்சனாக இருந்ததுன்னா இதை நீங்கள் இன்னும் 50 வருஷம் பொறுத்துக்கணும். ஏன்னா அவங்க மாற போகிறதில்ல, உங்களுடைய வேலை அவங்கள மாற்றுறதும் கிடையாது. இந்த கீ வேற எங்கே வச்சாலும் பரவாயில்லையான்னு உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா யூ வின் த வார். இல்லைன்னா இந்த வெட்டிங் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெயிலியர். அந்த பிள்ளை டெய்லி சாவியை கொண்டாந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல போட்டுருதுன்னு வைங்க, தினம் நீங்கள் எடுத்து மாட்டணும். இவ்வளோதான், இந்த 2 செகண்ட் தான். உங்களுக்கு சாவி அங்கே இருக்கணும், அவங்களுக்கு சாவியை கொண்டாந்து டேபிள் மேலே போடணும். இது ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா லைஃப் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள உங்களை மாதிரி மாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்க. அங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை. நீ ஏன் சாவி கொண்டாந்து போட்டா, ஏன் மாட்டலை? நீ இதை கேட்டு 4 hours ஃபைட் பண்ணி புருஷ முண்டாட்டி சாப்பிடாம ஆளுக்கு ஒரு பக்கம் குப்பரப்படுத்திக்கிட்டு அழுதுகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டுன்னு சண்டை எக்ஸ்டெண்ட் ஆகுது ஒழிய கையை நீட்டு அந்த சாவி எடுத்து இப்படி மாட்டிருந்தா வேலையே முடியும். அது அவங்க பழக்கம், அது உங்கள் பழக்கம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிட்டு போங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போகிறாங்க. why do we even have to change someone? அதே புள்ள உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா விழுந்து உங்களை பார்த்துக்கும். ஆஃபீஸுக்கு லீவை போட்டு மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து உங்களை காரில் உட்கார வச்சு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து வாந்தி எடுத்திங்கன்னா க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணுதில்ல. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியா பண்ணுது? அதுவாக தானே பண்ணுது. அப்போ அதுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுதில்ல. அப்போ இந்த சாவி இங்கே வைக்கிறதுல என்ன ஒரு கொலை குத்தம்னு கேட்குறேன்.